வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது திரை தொண்டர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து விறு என வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். காலை 10 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரை கம்போசிங், மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு ஓய்வு, மாலை 6 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை மீண்டும் வேலை. இதுதான் எங்களின் வேலை திட்டமிடல். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலைகள் சுமூகமாக நடந்தன. இந்த குறுகிய வேலை நேரத்திற்குள் கவிஞர் எப்படி அத்தனை பாடல்களை எழுதினார் என இப்போதைய தலைமுறையினர் பலரும் ஆச்சரியப்படலாம். அவரின் வேகம் அப்படி. டியூன் சொல்லி முடிப்பதற்குள் பாட்டை எழுதி கொடுத்து விடுவார். அவரின் கற்பனை வளமும் சொல் வளமுமே அந்த வேகத்திற்கு காரணம். உண்மையிலேயே அது கடவுள் கடாட்சம்தான். கவிஞருக்கு அடுத்து அதே கடாட்சம் பெற்றவராக நான் பார்த்து வியந்த மனிதர் இளையராஜா. ராஜாவை பற்றி பிறகு சொல்கிறேன். கவிஞரின் அந்த மதிய ஓய்வு நேரங்கள், இரவில் அவர் தூங்கச் சென்ற பிறகான பொழுதுகள்தான் எனக்கான நேரம். அப்போது நான் நிறைய வாசிப்பேன், கதைகள் சொல்வேன் என்பது என்னை அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். அந்த சமயங்களில் மற்றவர்களின் படங்களின் கதை விவாதத்திற்குள் செல்வேன். அது கவிஞருக்கும் தெரியும். அதே போல ஒரு சினிமாவையும் விடமாட்டேன். எல்லா மொழி திரைப்படங்களையும் பார்த்து விடுவேன். பெரும்பாலும் நைட் ஷோ தான். அப்படி படங்களை பார்க்கும்போது நாமும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி எழுதணும் என நினைத்து கொள்வேன். அப்போது வீட்டில் கம்பெனி கார், சொந்த கார் என 4-5 கார்கள் நிற்கும். அந்த கார்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டுதான் நான் சினிமாவிற்கு செல்வேன். கவிஞரும் 50-100 ரூபாய் செலவுக்காக எனக்கு கொடுப்பார். அது அன்று பெரிய தொகை. காரணம், சினிமா டிக்கெட்டே அப்போது 2.25 ரூபாய்தான். இது அண்ணன் மகன் என்ற அன்பினால் எனக்கு மட்டும் கிடைத்த சிறப்பு சுதந்திரம் கிடையாது. ஏற்கனவே அவரிடம் இருந்த உதவியாளர்களிடமும் அவர் அப்படித்தான் அன்போடு நடந்து கொண்டிருக்கிறார். அவினாசி மணி, ஐயா பிள்ளை, புகழேந்தி இவர்கள் எனக்கு முன்னர் கவிஞரிடம் உதவியாளராக இருந்தவர்கள். அவினாசி மணியை பிறகு கவிஞரே எல்வி பிரசாத்திடம் உதவியாளராக வேலைக்கு சேர்த்து விட்டிருக்கிறார். அவரிடம் நீண்ட நாள் உதவியாளராக இருந்த பிறகு தனியாக வந்து அதிர்ஷ்டம் அழைக்கிறது உட்பட நிறைய திரைப்படங்களை அவர் இயக்கினார். அதிர்ஷ்டம் அழைக்கிறது KRG அவர்கள் தயாரித்த திரைப்படம். அதில் பாரதி ராஜா உதவி இயக்குநராக வேலை செய்தார் என்பது கூடுதல் செய்தி. புகழ் ஏந்தியை AC திருலோகச்சந்தரிடம் சேர்த்து விட்டார். ஐயா பிள்ளை நன்றாக கதை வசனங்களை எழுதுவார். காமெடி அவரின் ஸ்பெஷல் ஏரியா. கவிஞர் MGR சின்னப்பா தேவர். இந்த மூவர் கூட்டணியில் வந்த முதல் திரைப்படம் தாய்க்கு பின் தாரம். தேவர் படத்தின் கதையை சொல்லி கவிஞரிடம் ஸ்கிரிப்ட் எழுத சொன்னபோது முக்கியமான சீன்களை காமெடி அவரின் ஸ்பெஷல் ஏரியா. கவிஞர் MGR சின்னப்பா தேவர். இந்த மூவர் கூட்டணியில் வந்த முதல் படம் தாய்க்கு பின் தாரம். தேவர் படத்தின் கதையை சொல்லி கவிஞரிடம் ஸ்கிரிப்ட் எழுத சொன்னபோது முக்கியமான சீன்களை கவிஞர் எழுதி கொடுத்து விட்டு, யோ ஐயா பிள்ளை, காமெடியை நல்லா எழுதுவாயா என கவிஞர் அவருக்கு ஸ்பேஸை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த பட டைட்டிலில் கார்டில்தான் கதை சின்னப்பா தேவர், திரைக்கதை வசனம் கண்ணதாசன், ஐயா பிள்ளை என வரும். இப்படி தன் உதவியாளர்கள் விரும்பியதை செய்து கொடுப்பார். உதவியாளர்னா நீ என் கூடவே இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது என ஒருபோதும் அழுத்தம் கொடுக்க மாட்டார். அப்படித்தான் எனக்கும். இப்படி உள்ள மனிதரிடம் சம்பளம் என்று எப்படி கேட்க முடியும்? ஆனால் என் குடும்ப சூழல் பற்றி கவிஞருக்கு நன்கு தெரியும். அவரே அவ்வப்போது என்னடா பணம் எதுவும் வேணுமா என்பார். எனக்கு வேணாம், தம்பிங்க 2 பேரையும் ஸ்கூலில் சேர்த்து விட்டிருக்கேன், அவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு பணம் அனுப்பணும், அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும் என்பேன். சரி 300 ரூபாய் எடுத்துக்க என்பார். அப்போது அவரின் பணம் பெரும்பாலும் என்னிடம்தான் இருக்கும்.
இதற்கு இடையில் கவிஞரின் திட்டமிடப்படாத சினிமா வேலைகள் சமயங்களில் பலரை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கிவிடும். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 4-5 கம்பெனிகளுக்கு புரோகிராமை தந்துவிடுவார். அது அவர் தெரிந்தே செய்வது அல்ல, ஏதோ ஒரு யோசனையில் சொல்லிவிடுவார். அந்த 4-5 கம்பெனிகளின் கார்களும் காலையிலேயே வீட்டு வாசலில் அணிவகுத்து நிற்கும். அதை பார்த்த பிறகுதான் எல்லோரையும் ஒரே நேரத்தில் வர சொல்லிவிட்டோமே என்பதை அவர் உணர்வார். ஆனாலும் அலட்டி கொள்ளாமல் எந்த கார் முதலில் வந்ததோ அதில் ஏறி போய்விடுவார். வரலைங்கிற விஷயத்தை கூட கவிஞர் சொல்ல மாட்டேங்கிறாரே. பஞ்சு பல கம்பெனிகளில் ஃபோன் செய்து என்னிடம் வருத்தப்படுவார்கள். அதை நான் கவிஞரிடம் சொல்லுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. அந்த கேள்வியை என்னிடமே திருப்பி கேட்டார். இனிமேல் சினிமா சம்பந்தமான புரோகிராம்களை நான் பார்த்துக்கிறேன். அரசியல் சந்திப்பு பொதுக்கூட்டங்களை நீங்கள் கவனிச்சுக்கங்க என மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொன்னேன். ஓகே, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இனி திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வர சினிமாவுக்கு, சனி ஞாயிறு கட்சிக்கு. அந்த 5 நாட்கள் ப்ரோக்ராம்களை நீ பார்த்துக்கோ. இந்த 2 நாட்களையும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட யாராவது பேசினாலும் பஞ்சுக்கிட்ட கேட்டுக்கங்கன்னு நான் சொல்லிடுறேன். தான் கவிதை எழுதுவதைப் போலவே உடனடியாகவே ஐடியாவையும் அவரே தந்தார். இப்படி கவிஞரின் புரோகிராம்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருந்தபோது எல்லா கம்பெனிகளும் பேசுகிறார்கள். ஆனால் சிவாஜி படம் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் இருந்து மட்டும் யாருமே பேசுவதே இல்லையே, ஏன் என்ற கேள்வி எழுந்தது. ஏதாவது கட்சி தகராறால் வர்றது இல்லை போல இருக்கு என நான் நினைத்தேன். ஒரு நாள் கவிஞரிடமே அதை கேட்டும் விட்டேன். அப்போதுதான் தனக்கும் சிவாஜிக்குமான அந்த பிரச்சனையை பற்றி கவிஞர் என்னிடம் கூறினார். விக்ரம் ஸ்டூடியோ அதிபர் PS ரங்கா, ஒளிப்பதிவாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், கன்னடத்துக்காரர். இவர் சிவாஜியை வைத்து தெனாலிராமன் என்ற திரைப்படம் தொடங்கி இருந்தார். அதற்கு திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதியது கவிஞர் கண்ணதாசன் தான். அப்போது சிவாஜி, எம்ஜிஆர், கவிஞர் மூவரும் திமுகவில் இருந்தனர். கட்சியிலும் சினிமாவிலும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்த நேரம். அந்த சமயத்தில் சிவாஜி சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு பகுத்தறிவு பிரதிநிதி எப்படி புராண படத்தில் நடிக்கலாம் என திமுகவில் ஒரு பிரிவினர் சிவாஜியை எதிர்த்திருக்கின்றனர். தொழில் வேறு, கட்சி வேறு, இது சிவாஜியின் வாதம். அது மட்டும் அல்லாமல் அவர் தன் திருமணத்திற்கு பிறகு திருப்பதிக்கு போய் வந்ததும் கட்சிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களை கட்சியை விட்டு விலக்குவோம் என்று சிலர் சொல்லவும், நீங்கள் என்ன விளக்கிறது, நானே விலகிக்கிறேன் என்று சிவாஜி திமுகவில் இருந்து விலகி இருக்கிறார். அந்த சமயத்தில் கவிஞர் தென்றல் திரை என்ற பத்திரிகையில் சினிமா தொடர்பான கட்டுரைகளை எழுதி வந்தார். அதன் ஆசிரியர் பதிப்பாளர் KR பாலன். பிறகு அந்த பத்திரிகையையும் கவிஞரே விலைக்கு வாங்கி நடத்தினார் என்பது வேறு விஷயம். அது தெனாலிராமன் படம் ஷூட்டிங் முடிந்த சமயம். தெனாலிராமனை மன்னர் ஒரு குழியில் புதைத்து யானையை விட்டு சிரச்சேதம் செய்ய சொல்லியிருப்பார். அப்போது அந்த வழியாக வரும் ஒரு கூனனிடம், எனக்கு லேசான கூன் இப்படி புதைந்திருந்ததால் கூன் நிமிர்ந்துவிடும், வேண்டுமென்றால் என்னை வெளியே எடுத்து பாருங்கள், நான் நேராகி இருப்பேன். பிறகு அந்த குழிக்குள் நீ புதைந்து இருந்தால் உன் கூணலும் நிமிர்ந்துவிடும் என்பார். அந்த கூணனும் இதை நம்பி சிவாஜியை விடுவித்துவிட்டு அவன் புதைந்து கொள்வான். இது படத்தில் வரும் ஒரு காட்சி. அந்த படக்காட்சி சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ ஒன்றை தென்றல் திரை பத்திரிகையில் போட்டு, சிவாஜி கணேசா, இதுதான் உன் எதிர்காலமா என கவிஞர் எழுதி இருக்கிறார். பத்திரிகை வெளிவந்த பிறகு சிவாஜிக்கு கவிஞரின் மேல் கடும் கோபம். அந்த சமயத்தில் கவிஞர் ஒரு வேலையாக வாகினி ஸ்டுடியோவுக்கு போயிருக்கிறார். அங்கு ஒரு ஃப்ளோரில் NSK பட ஷூட்டிங், இன்னொரு ஃப்ளோரில் சிவாஜி கணேசனின் பட ஷூட்டிங். கவிஞர் வாகினிக்கு வந்திருக்கிற விஷயம் சிவாஜி கணேசனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. கோபமாக வெளியே வந்தவர்
டேய் கண்ணதாசா நில்லுடா என்று கவிஞரை துரத்தி சென்றிருக்கிறார். சிவாஜி திடீரென துரத்தி கொண்டு வருவதை பார்த்ததும் கவிஞருக்கு அதிர்ச்சி. கோபத்தில் அடிதடியாகிவிட்டால் அசிங்கமாகிவிடுமே என யோசித்தவர் என்எஸ்கே இருந்த செட்டினில் ஓடி ஒளிந்திருக்கிறார். டேய் என்னடா பிரச்சனை, ஏண்டா ஓடுறீங்க என இருவரையும் என்எஸ்கே தடுத்து இருக்கிறார். அப்போது சினிமா உலகில் என்எஸ்கே தான் மூத்தவர். அவரின் வார்த்தைக்கு பெரிய மரியாதை உண்டு. இன்னைக்கு இவனை அடிக்காமல் விடமாட்டேன், ஒரு அறையாவது அறையணும்னு. சிவாஜிக்கு கடும் கோபம். கணேசா, அறிவு இல்லாமல் பேசாத, என்ன விஷயம்னு சொல்லு, இப்படி அடித்து கொள்கிறார்களே என என்எஸ்கேவிற்கு வருத்தம். என்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறான் தெரியுமாண்ணே, என்னை குழியில் வச்சு புதைக்க பார்க்குறான்னே இவன். கட்சியில் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக புதஞ்சு போன்னு எழுதுறது என்னென்ன நியாயம்? சிவாஜிக்கு கோபம் தீரவில்லை. பத்திரிகையில் எழுதினதால உன் மதிப்பு குறைஞ்சிடுமா என்ன? உனக்கு தன்னம்பிக்கை இல்லையா? விட்டு கொடுத்து போ கணேசா. சிவாஜியை என்எஸ்கே சமாதானம் செய்து அனுப்பி இருக்கிறார். சிவாஜி போனதும் நேரடியாக கட்சியில் ஈடுபடலைனாலும் நானும் திமுககாரன்தான். சிலர் கட்சியில் தீவிரமாகவும் சிலர் மிதமாகவும் இருப்பாங்க. உனக்கு அவங்க கொள்கை பிடிக்கலனா ஒதுங்கிப்போ. நீ பத்திரிக்கைக்காரனாக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ சினிமாவிலும் இருக்கிற, அவனை ஏன் பகச்சிக்கிற? யாரை திட்டுறதா இருந்தாலும் அதை அவங்க ரசிக்கிற மாதிரி திட்டு. கவிஞருக்கு அழகாக புத்திமதிகள் சொல்லியிருக்கிறார் என்எஸ்கே. இவை எல்லாம் கவிஞர் சொல்லி நான் கேள்விப்பட்டவை. அந்த விரட்டல் துரத்தல் சண்டை இன்றைய சூழலில் நடந்திருந்தால் அவர்கள் இருவரும் காலத்திற்கும் சேராதது போல செய்திருப்பார்கள், இன்றைய சமூக வலைத்தள போராளிகள். ஆனால் அன்று எந்த பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வரவில்லை. சினிமா உலகத்திற்கு மட்டுமே தெரியும். ஆனால் நான் சிவாஜி படங்களுக்கு எழுத மாட்டேன் என கவிஞரோ, என் படங்களுக்கு கண்ணதாசன் எழுதக்கூடாது என சிவாஜியோ ஒருபோதும் சொல்லவில்லை. இருவருக்கும் பிடிக்காது என்பதால் சிவாஜி திரைப்படங்களுக்கு எழுதச் சொல்லி கவிஞரை யாரும் அழைக்க மாட்டார்கள். அந்த சமயத்தில் சிவாஜி திரைப்படத்திற்கு பாட்டு எழுத கவிஞரை அழைத்தார்கள். அது இயக்குனர் பீம் சிங். ஓஹோ என வந்திருந்த நேரம். பீம் சிங் எனக்கு ஏற்கனவே அறிமுகம். நான் சென்னைக்கு வந்த புதிதில் என்னை உதவியாளராக சேர்த்து கொள்ளும்படி அவரிடம் நான் கேட்டிருக்கிறேன். அப்போது அவர் செந்தாமரை இயங்கிக் கொண்டிருந்தார். அவர் செந்தாமரை என்ற திரைப்படத்தை இயக்கி கொண்டிருந்தார். இது எனக்கு முதல் படம், அதுவும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. இந்த திரைப்படம் வரட்டும், பிறகு பார்ப்போம் என சொல்லியிருந்தார். நான் கவிஞரிடம் சேர்ந்த பிறகும் கூட நல்ல வாடா பஞ்சு என உற்சாகப்படுத்துவார். தொடர்ந்து அவர் கலைஞரின் கதை வசனத்தில் ராஜா ராணி திரைப்படத்தை இயக்கினார். அது ஓஹோ என ஓடியது. பிறகு எம்எஸ்வி, சோலைமலை வேலுமணி ஆகியோருடன் சேர்ந்து புக்தா பிக்சர்ஸ் என்ற கம்பெனியையும் தொடங்கினார்கள். அந்த நால்வரில் வேலுமணி புரொடக்ஷன் மேனேஜராக இருந்து முன்னுக்கு வந்தவர். ஒருங்கிணைப்பதில் கெட்டிக்காரர். சிவாஜியும் ஜெமினி கணேசனும் நடித்தா நல்லா இருக்கும், 2 பேரும் ஒத்துக்குவாங்களா என பீம் சிங் யோசித்ததால், பீம்பாய், உங்களுக்கு சிவாஜி ஜெமினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும், அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, இப்படி என்ன சொன்னாலும் என்கிட்ட விட்டுருங்க என்பதாகத்தான் இருக்கும் வேலுமணியின் பதில். இவர்கள் தயாரித்த முதல் திரைப்படம் பதிபக்தி. பீம் சிங் இயக்கினார். எல்லா பாடல்களையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினார். படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதற்கு இடையில் எங்களுக்கு சினிமா தயாரிப்பதில் ஆர்வமில்லை என எம்எஸ்வியும் சோலைமலையும் பதிபக்தி லாபத்தில் தங்கள் பங்கை பெற்றுக்கொண்டு கம்பெனியிலிருந்து விலகிவிட்டனர். அந்த சமயத்தில் வேலுமணியும் பீம் சிங்கும் சேர்ந்து சிவாஜியை வைத்து பாகப்பிரிவினை என்ற திரைப்படத்தை தொடங்கி இருந்தனர். ஒரு இக்கட்டான சூழலில் அந்த திரைப்படத்திற்கு கவிஞர் பாட்டு எழுத வேண்டும் என்பது பீம் சிங்கின் விருப்பம். ஆனால் கவிஞர் தான் சிவாஜியின் படத்திற்கு எழுத மாட்டாரே. வழக்கம் போல வேலுமணி இந்த படத்திற்கு
கவிஞர் பாட்டு எழுதணும், அவ்வளவுதானே, விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார். ஆனால் எவ்வளவோ முயன்றும் கவிஞரை அவரால் சம்மதிக்க வைக்க முடியவில்லை. சிவாஜி திரைப்படத்திற்கு எழுதவே முடியாது என்று மறுத்த கவிஞரை பாகப்பிரிவினைக்கு பாட்டு எழுத நான் சம்மதிக்க வைத்த அந்த தருணம் என் வாழ்க்கையின் வெறும் பாக்கியம். தொடரும் தொடர்கதை பார்த்து கேட்டு மகிழுங்கள். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.